வெல்கம் டு ரகுவர் லாக். இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருவண்ணாமலை மாவட்டம் தான் வந்திருக்கேன். என்ன வருதுன்னு குப்பம்ன்ற ஒரு கிராமத்தை தான் வந்திருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டம் தானே அது? திருவண்ணாமலை குப்பம்ன்ற ஒரு கிராமத்தை வந்திருக்கேன். நம்ம லோகோன்ற ஒரு இயற்கை விவசாயம் தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 8 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்க. 4 ஏக்கர் கெமிக்கல் பண்ணுறாங்க. ஆனால் அவர் பண்ணலைங்க, அவங்க அப்பா பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்து கெமிக்கல் பண்ணுறாருனா இவர் வந்து இயற்கை பண்ணுறாரு. அவங்க அப்பா கெமிக்கல் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க, அந்தளவுக்கு லாபமே கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க இயற்கையில் தான் பண்ணுறாரு. இயற்கையில் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் வந்து வாழை பண்ணுறாரு, நெல் பண்ணுறாரு, வேர்க்கடலை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறமா அதெல்லாம் கிழங்கு நம்ம பார்த்தது சேப்பங்கிழங்கு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பூவும் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இப்போ நீங்கள் பார்க்கணும், ஃப்ரண்ட் கேமரா காரணங்க பூவும் பண்ணிகிட்டு இருக்காருங்க. பூ பார்த்திங்கன்னா பொதுவாக யாரும் வந்து இயற்கையில் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பூ தானே தலைதனை வைக்க போகிறோம், சாப்பிடுவா போகிறோம் அப்படின்னா பூ வந்து கெமிக்கல் தான் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து பூவும் பார்த்திங்கன்னா இயற்கையில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம லோகோ அவரோட 4 ஏக்கர் பண்ணது தான் என்னென்ன ரகம் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு லாகாக பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, நம்ம லோகு ஒரு ரொம்ப சின்ன பையங்க, ஒரு 27 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 12th முடித்தார். இயற்கை விவசாயம் ஆர்வன்றதுனால பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா கெமிக்கல் பண்ணுறாரு. அவங்க அப்பா சண்டை போட்டு நம்ம இயற்கை தான் பண்ணணும், இயற்கை வந்து வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவரோட தோட்டத்தை நம்ம பார்க்குறோம். குத்தகை தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரோஸுங்க. ரோஸில் வந்து பன்னீர் ரோஸு அப்படின்ற ரகம் பண்ணியிருக்காரு. ரோஸில் வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா பூசாக ஒரு 10 சென்ட்டாவது வைங்க. ஏன்னா வந்து டெய்லி ஒரு 200ரூவாலேருந்து 500 கண்டிப்பாக வந்து ஒரு 15 சென்ட்டில் டெஃபினட்டாக எடுக்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பூ வந்து நல்ல ஒரு விற்பனை வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதனால் வந்து இவர் பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்ட்டில் பண்ணியிருக்காரு. 200 கன்று பட் ரோஸ், பன்னீர் ரோஸ் பண்ணியிருக்காரு. பறிக்கலையாம், ஏன்னா பாவம் தனியால் எல்லாத்தையும் பார்க்கறதுனால இதை பறிக்கலண்ணா அப்படின்னாரு. அதனால் வந்து இதை பறிக்காமல் விட்டார். இல்லைனா இதே வந்து எங்கள் டெய்லி ஒரு 300ரூவா கிடைக்குங்க. 300ரூவா மாதம் 9,000 ஆச்சுங்க. கிலோ வந்து இப்போது 200ரூவா போயிட்டுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இது சீசன்றதுலாம் 200ரூவா போகுது. அட்லீஸ்ட் அடி மட்டுமாக 80 ரூபா தான் போகுமா. ஆடி மாதன்றதுனால ஒரு 200ரூவா வரைக்கும் கிலோ போயிட்டுருக்கு அப்படின்றாரு. பாருங்கள், அதனால் ஒரு 15 சென்ட் எப்பவுமே வந்து விவசாயம் பண்ணுறீங்களா, ஒரு 10-15 சென்ட் வந்து பூ சாப்பிட வச்சுங்க. டெய்லி வருமானத்துக்கு நம்மளுக்கு கை காசு கிடைக்குங்க. அது ஒன்று இருக்குது. ஆனால் வந்து நம்ம பறிக்கிற மாதிரி இருக்குனாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரே ஆளாக வந்து தனியாக பறிச்சிடலாம். பட்ரோஸு, அந்த பட்ரோஸ்னால அதெல்லாம் பறிக்கிறது கஷ்டம். அதனால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றதுனால பண்ணுங்கள். அவர் தனியாக பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இப்போ பார்க்குறது வந்து அவரோட வாழை தான். ஏழைக்கி அப்படின்ற ஒரு வாழை பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் வந்து இயற்கையில் தான் பண்ணுறாரு. இவர் பார்த்திங்கன்னா வாழைக்கு நடுவில் வந்து கத்திரி பண்ணிட்டுருக்காரு. தெரியாமல் பண்ணிட்டுருக்காரு. வாழைக்கு நடுவில் வந்து கத்திரி பண்ண வேண்டாம் அப்படின்றாரு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு வாழை வந்து வீரியமாக வராது அப்படின்றாரு. முழுக்க எல்லாமே இயற்கை தாங்க. ஆனால் பாருங்கள், சிங்கிளாக தனி ஆளாக ஒருத்தராக இருந்துட்டு பூ சாகுடி ஒரு சைடு பண்ணிகிட்ருக்காரு, வாழை ஒரு சைடு பண்ணுறாரு, நெல் பண்ணுறாரு, கடலை பண்ணிகிட்ருக்காரு, கிழங்கு பண்ணுறாரு. இப்போ நம்ம அவரோட நெல் சாகுபடி எடுத்து காட்டுறேன். இதுதான் அவரோட பூ. இது பார்த்திங்கன்னா நெல் பார்த்திங்கன்னா பிச்சாவாரி அப்படின்ற ஒரு ரகம் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஏக்கருக்கு 20 மூட்டை வரும் அப்படின்றாரு. இயற்கையிலே பண்ணலாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லுக்கு அவர் களை எடுக்கலையாங்க. நாட்கள் பிரச்சனை நிறைய களை எடுக்கலனா அப்படின்னாரு. உரம் எதுவுமே கொடுக்காம 0 உரம், அதே பண்ணல. விதை அவர்கிட்டே இருக்கான், அதே பண்ணியிருக்காரு. ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ விதையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. நெல் சாஞ்சிருச்சுன்னு பார்க்குறீங்க. இது வந்து வெயிட் தாங்காமல் சாஞ்சிச்சான். ஆனால் அப்படியே அறுவடை பண்ணலாம் அப்படின்னாரு. ஏக்கருக்கு ஒரு 20 மூட்டை கிடைக்கும் அப்படின்றாரு. பாருங்கள், ஒன்றுமே செலவு கிடையாதுங்க. விதை அவங்களது தான். உழவு ஓட்ட மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. பிச்சாவரின்ற ஒரு ரகம் அது. ஆக்சுவலாக இந்த ஊருக்கு, அது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இந்த ரகம் தான் வந்து இதாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஊருக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ரகம் இருக்குமா. இப்போ பார்த்துருங்க, ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு இந்த மாடு அப்படின்வாங்க, நாட்டு மாடு. எனக்கு சரியாக பேர் தெரில. அதே மாதிரி நம்ம ஊருக்கு என்ன ரகம் வந்து வட்டத்துக்கு என்ன ரகமோ அதை பண்ணுங்க அப்படின்றாரு. அதுதான் வந்து சிறப்பாக வரும். அதனால தான் வந்து ஒரு 20 மூட்டை சாலிடாக வரும் அப்படின்றாரு இயற்கையில். இல்லைனா 10 மூட்டை வர்றதே பெரிய விஷயங்க. அவரோட நிலை தான் அது. இப்போ அறுவடை பண்ணுற டைம் ஆயிடுச்சு. பாருங்கள், சின்ன பையன், அவர் 27 வயசு தான். அது குத்தகை எடுத்து பண்ணிகிட்ருக்காரு இயற்கையில். இப்போ பாருங்கள், இப்போ இது பார்க்குறது அவரோட
சேப்பங்கிழங்கு அதையும் போட்டிருக்காரு. இது வந்து சேப்பங்கிழங்கு, இதுவும் வந்து இயற்கை தாங்க. அப்போ அடுத்ததான் வந்து கடலை பண்ணியிருக்காருங்க. இதுவும் இயற்கை தான். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 30% தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து கடலை வந்து சாப்பிட்றது பண்ணலங்க, அவரோட விதைக்காக பண்ணுறாரு. விதைக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா வந்து விதைலாம் அவங்க கடையெல்லாம் எதுவுமே வாங்குறது இல்லைங்க, முழுக்க முழுக்க அவங்க வீட்லேயே வந்து சேமிச்சு தான் பண்ணிகிட்ருக்காரு. சிறுமணின்ற ஒரு ரகம் பண்ணுறாரு. இந்த ஊருக்கு சிறுமணின்றது கொஞ்சம் நாட்டு ரகம் அந்த மாதிரிங்க, அதனால் வந்து சிறுமணி பண்ணிகிட்ருக்காரு. இவர் இந்த தடவை இந்த நெல்லை வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. இது இந்த வேர்க்கடலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் பார்த்துருப்பீங்க, வழி மாதிரி தெரியும், லைட்டாக ஆரம்பிச்சு பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக கடலை வந்து என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே கையில் தூவி விட்ருவாங்களாம், ஒரே யூக்கலாக இருக்கும். ஆனால் இவர் இந்த தடவை இந்த முறையில் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வைகாசி அப்படின்றதுனால வந்து மழை நம்பி தான் அந்த பயிர் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தண்ணி அந்த பால் அந்த வாய்க்கால் வந்தாலே வந்து பயிருக்கு நல்ல ஒரு தண்ணி கிடைக்கும், அதனால் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா, இந்த மாதிரி வைகாசியில் பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக வந்து எப்பவுமே பண்ணவே பண்ணாதீங்க, கடலை வந்து தனியாக பண்ணாதீங்க. பண்ணும்போது தனியாக கடலை பண்ணும்போது காராமணி, பச்சை பயிறு, அப்புறம் வந்து துவரை அப்படின்ட்டு ஒரு 4-5 பயிரை வந்து சேர்த்து பண்ணுங்கன்றது. இதில் 2 விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, பயிர்லேருந்து ஒரு வருமானம் கிடைக்கும், கடலேருந்து ஒரு வருமானம், எல்லாத்துக்கும் மேலே பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது. இந்த மாதிரி தனிப்பயிராக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பூச்சி அட்டாக் ஆகணும். அது மாதிரி தனிப்பயிராக பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது 5 பயிராக பண்ணிங்கன்னா ஒரு பயிருக்கு ஒரு பயிர் இன்னொரு பூச்சியை பார்த்துட்டு வராமல் போய்டும். அதனால் பூச்சி நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும் அப்படின்றாரு. அதனால் வந்து ஒரு பயிரை வந்து தனியாக பண்ணாதீங்க, ஒரு 5 பயிராக சேர்த்து பண்ணிங்கன்னா வருமானம் ஆச்சு, பூச்சி நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்கும் அப்படின்றாரு. பாருங்கள், இது ஒரு சின்ன வயசில் எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சு பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இதுதான் அவரோட கடலை. இது ஆக்சுவலாக வந்து கார்த்திகையில் பண்ணாங்கன்னா, ஏன்னா 2 படத்தில் பண்ணாங்க, ஒன்று வந்து வைகாசி, அப்புறம் ஒன்று கார்த்திகை. கார்த்திகையில் பண்ணும்போது மகசூல், ஏன்னா அதுக்கான ஒரு பட்டம் இருக்குது, அதுதான் இங்கே கார்த்திகை பட்டம். அப்போ வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா மகசூல். இப்போ அது இந்த வைகாசியில் பண்ணாங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 10 மூட்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து கார்த்திகை மாதத்தில் பண்ணால் ஏக்கருக்கு 20 மூட்டை வருங்க. பூச்சி நோய் தாக்குதல்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து எதுவுமே பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்றது அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 2 பட்டத்தில் அந்த பட்டம் போடுங்க, போட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண வேணாங்க. இயற்கையே வந்து 20 மூட்டை வந்து சால்டாக இருக்கலாம், 40 மூட்டை எடுக்கலாம் கூட இருக்காங்களாம். எனக்கு 20 மூட்டையும் நல்லா லாபம் அப்படின்ட்டு இயற்கையில் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட பண்ணை முழுக்க வந்து இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி வந்தேன், அவரை பற்றி கேள்விப்பட்டேன். லோகன் ஒருத்தர் வந்து இளம் விவசாயி வந்து இயற்கையில் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. அதனால் அவர் பண்ண எப்படி பண்ணுறாரு அப்படின்றத வந்து பார்க்க ஆசைப்பட்டேன். அதனால் அவர் பண்ணிக்க வந்தேன். பரவாயில்லைங்க, 4 ஏக்கரில் இவ்வளோ விஷயம் வந்து தனியால் நின்று பண்ணுறாருன்னா உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். இவர் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் மட்டும் பண்ணலங்க, ஆடு மாடு கூட பண்ணுறாரு. அவரோட இன்னொரு நிலத்துக்கு போகலாம் வாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க அவரோட இன்னொரு பணம். அதாவது லீஸுக்கு எடுத்து பண்ணுறாருன்னு, இது வந்து அவங்களோட சொந்த நிலம். இதில் வந்து கெமிக்கல் தான் பண்ணுறாரு அவங்க அப்பா. இருந்தாலும் இவர் வந்து ஆடு மாடெலாம் வந்து இங்கே பார்த்துட்ருக்காரு. அந்த நிலத்தையும் பார்க்குறாரு, ஆடு மாடையும் பார்க்குறாரு. இங்கே மாட்டுக்கு தண்ணி காட்டணும் ஜி அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். ஒரு 3-4 மாடு வச்சுருக்காருங்க. ஜெர்சி தான் வச்சுருக்காரு, பட் பாலுக்காக வச்சுருங்க அப்படின்னாரு. இதுதான் மாட்டுக்கு தண்ணி காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த 4 ஏக்கரையும் பார்த்துக்கிறாரு. இங்கே வந்து ஆடு மாடு எல்லாத்துக்கும் தேவையான தண்ணி காட்டுறது, அப்புறமா அதுக்கான தீவனங்கள் வந்து அறுத்து போடுறது. இந்த குட்டி போட்டு 4 நாள் தான் ஆகுதாங்க அந்த குட்டி. அதையும் என்கிட்ட சொன்னார், ஜி கரெக்டாக இந்த குட்டிக்கு வந்து 4 வயசு தாங்க. சரி 4 வயசு இல்லை, 4 நாள் தான் ஆகுது ஜி போகிறது, இது போட்ட குட்டி தான் அப்படின்னாரு. பண்ண பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க, வித்தியாசமாக இருந்தது. தெரியல வில்லேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சுற்றி பச்சை பசேன்னு இருந்தது. பரவாயில்ல, ஒரு யங்ஸ்டர் பாருங்கள் இவ்வளோ வேலைகளை வந்து தனியாக பண்ணுறாரு. +2 முடிச்சுட்டு நான் விவசாயம் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்து இவ்வளோ வேலைகள் வந்து தனியாக பண்ணுறது பெரிய விஷயங்க. அந்த மாடுகளுக்கு ஷெட்டு அமைச்சிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துல வந்து தண்ணிக்கு கொஞ்சம் பஞ்சம் கிடையாதுங்க. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நெல் பண்ணுவாங்க. தண்ணிக்கு பஞ்சம்னாலே நம்ம கால்நடைகள் வந்து தைரியமாக வளர்க்கலாங்க. இது வந்து இவங்க அப்பா தான் இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாரு. இவர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, அவங்க அப்பா வந்து கெமிக்கல் பண்ணுறாரு. அந்த ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பா கூட விவசாயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு வந்து அங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் இயற்கை விவசாயம் ஓடுறாங்க பயந்து. ஆனால் பட் இவர் வந்து நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து சொன்னார். மாடை வந்து விட்டார். இந்த மாதிரி சீன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ராமராஜன் படத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம். நான் இப்போ தாங்க பார்க்குறேன் வில்லேஜில். மாட்டு பண்ணையில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது வேறு, பட் ஒரு 2-3 மாடு வச்சுட்டு பிறந்த கண்ணுக்குட்டியை இந்த மாதிரி வந்து சீன்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க.
பார்க்கறது, அது முட்டி குடிக்கிறதுலாம் பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு. பாருங்க 4 நாள் தான் ஆகுது. அதேமாரி ஆடு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ரகம் ஜி அப்டின்னேன். அப்புறமா பார்த்தா ஆடு நான் ஏதோ கேரளா ரகம் அப்டின்னு நெனச்சேன். ஆனா ஆடு நல்லா வாட்ட சாட்டமா இருந்ததுங்க. இந்த கீரை தான் அறுத்து போடுறாங்க. அதாவது அகத்தி கீரை அப்டின்ட்டு. 2 ஆடு வச்சிருக்காரு. இந்த ஆட்டுப்பாலம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. 2, 3 ஆடு வச்சிருந்தாரு. 2 கெடாவோ அப்புறமா பெட்டை ஆடுங்கள வச்சிருந்தாரு. இந்த கீரைய தான் அதுக்கு வந்து அறுத்து போடுவாராம். இது நம்ம நாட்டு ரகம் தான் அப்டின்னாரு அவரு. ம். வெள்ளாடுன்னுவாங்கல்ல, அதுதான் ராஜி. இந்த கீரைய தான் வந்து அறுத்து போட்டா, கொஞ்சம் பாலோட வந்து தன்மை அதிகரிக்கும். பாலோட அளவும் வந்து அதிகரிக்கும் அப்டின்னாரு. இங்க தான் ஜி நான் படுத்துக்குவேன் அப்டின்னாரு. அப்பா! மாடு பார்க்கறதுக்கே ரொம்ப அ இந்த பார்க்கறதுக்கே ஒரு ஒரு குடுப்பன வேணுங்க. எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறதில்ல. அன்னைக்கு எனக்கு கிடைச்சது. அதனால அ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டே இருந்தேன். அப்புறமா அவரு வந்து என்ன பண்ணாரு, "ஜி நான் தீவனம் அறுக்க போறேன் ஜி" அப்படின்னாரு. "சரி ஜி போய் அறுத்துட்டு வாங்க" அப்படின்னேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு மாட்டுக்கும் நான் தண்ணி காட்டிடுறேன் அப்படின்ட்டு தண்ணி காட்ட எடுத்துட்டு போனாரு. பட் அது என்னன்னு தெரியல. அந்த மாடு வந்து தண்ணி குடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தது. தண்ணி எதுக்குன்னு தெரியல. அதுங்களுக்காவது தோணுச்சுன்னா குடிக்கும் போல இருக்கு. தண்ணி குடிக்கல அது. தண்ணி பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மறுபடியும் நான் எடுத்துட்டு போய் கட்டிடுறேன் அப்படின்ட்டு அவரு எடுத்துட்டு போயிட்டாரு. சரி ஜி நான் போய் இதுக்கு போய் தீவனம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? சரி அப்ப அவர் ஷெட்ல இருக்கிற அந்த மாடும் கூட அப்படியே வந்து செல்ஃபி எடுத்தேன். நான் யார் கூடயும் மோஸ்ட்லி வந்து செல்ஃபி எடுக்க மாட்டேன். பட் எனக்கு இவங்கலாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து செல்ஃபி மட்டும் நான் இவங்க கூட தான் மோஸ்ட்லி எடுக்கிறது. நான் யார் கூட்டத்துல போனாலும் நான் செல்ஃபி எடுக்கவே மாட்டேங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னுவேன். செல்ஃபிலாம் எடுத்து பழக்கம் இல்ல. ஆனா குழந்தைங்க கூட எடுப்பேன். எங்க வீட்ல எங்க அம்மாகிட்ட எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இவங்க தான் ஆடு, மாடு, கோழி இதுகிட்ட தான் நான் செல்ஃபி எடுப்பேன். இது அவங்களோட கிணறு. நான் எல்லா வில்லேஜுக்கும் போறேங்க. கிணறுக்கு மட்டும் அவங்க வந்து அந்த இது அமைக்கவே மாட்டேன்றாங்க சுத்தி. அத பார்த்தாலே எனக்கே பயமா இருக்கும். கிணற பார்த்தாலே. சுத்தி அந்த செவுரு அமைக்கலாம் அணைக்கிறதுல. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனா எனக்கு அத பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. என்னடா அப்படின்ட்டு. நான் எல்லார்கிட்டயும் அதான் கேட்பேன். ஏங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு பழகிடுச்சுங்க அப்படின்றாங்க. பட் அந்த மாரி செவுரு அமைச்சா கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சறுக்கி கிறுக்கி விழாம இருப்போம். அதுக்காக தான். சரி அப்படியே அவரோட பண்ணைய சரி சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போனேன். அங்கேயும் மாடுங்க வச்சிருந்தாருங்க. அ ஒரு 2, 3 மாடு வச்சிருந்தாரு அங்கேயும். ம். இது எத்தன நாள் குட்டின்னு நான் கேட்கல அவர்ட்ட. அவரு நான் தீவனம் எடுத்துட்டு வரேன் ஜி அப்படின்னு போயிட்டாரு. சரி அட்லீஸ்ட் யார் யார் இருக்கா இந்த ஃபார்ம்ல யார் யார் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். வந்தா ஆனா இது ஒரு லைஃப் தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சிட்டி ஒரு லைஃப் அப்படி எந்த விஷயமும் பழகணுங்க. பழகிடுச்சுனா அத வந்து மாத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இவங்க இப்படியே வந்து நெறைய இடைவெளி இருந்து அதாவது இப்ப சிட்டிலாம் பார்த்தா வீடுங்கலாம் ரொம்ப நெருக்க நெருக்கமா இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். பாருங்க கிணறு பாருங்களேன். உள்ள மீன்லாம் இருந்தது. அப்ப நான் பார்க்கும்போது மரங்கொத்தி வந்து ஒரு மீன வந்து கொத்தி எடுத்துட்டு போச்சு. பட் இத சோறு அமிச்சா நல்லா இருக்கும்னேன். அதாவது இவங்க வந்து கொஞ்சம் நெருக்கம் எல்லாமே பழகிட்டாங்கங்க. அதனால வந்து இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற. இதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டில நெருக்கமா இருந்து அடர்த்தியாகி கெச்ச கெச்சன்னு ஆயிடுது. அதனால நம்மளுக்கு வந்து வளர்ச்சி அதாவது ஒரு பயிரே எடுத்தீங்களா, ஒரு பயிர எடுத்தா கூட அந்த பயிர் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நெறைய கேப் விட்டு நட்டீங்கன்னா, அந்த பயிரோட வளர்ச்சி நல்லாருக்கும். நல்லா தீனி எடுக்கும். பார்க்கவே நல்லாருக்கும். அதே மாரி தாங்க மனுஷங்களுக்கும். அது பயிர்கள் மட்டும் இல்ல, தெரிஞ்சு மனுஷங்கள தான். கச்ச கச்சன்னு இல்லாம கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாங்கன்னா, அவங்களோட ஆரோக்கியம் இருக்கும். பார்க்க அதான் கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் பலமா இருக்கிற மாரி தெரியும். அதனால தான் இவரோட பணிய வந்து பார்த்தேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவால்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பயிர்கள பண்ணிட்டு ஆடு, மாடு வந்து பண்ணிட்டு அதுக்கு தேவையான தீவனங்கள் டெய்லி அவர் மோஸ்ட்லி எங்கேயும் வெளிய போறது இல்லையா. நான் எனக்கு இந்த விஷயங்கள பார்க்குறதுக்கே வந்து கரெக்ட்டா இருக்கு ஜி அப்டின்னாரு. லாஸ்ட்டா ஜி அவர் போம்போது சொல்லிட்டு போயிட்டாரு. ஜி இங்க ஒரு கழுத்துக்கட்டுல இருக்குது. முடிஞ்சா இங்க இதுல பாருங்க. இல்லையா உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா படுத்துங்க ஜி அப்டின்னாரு. சரி ஜி அப்டின்ட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தேன் இதுங்கள. எல்லாரையும் அப்படியே எடுத்தேன். எடுத்துட்டு சரி ஒரு கட்டில்ல ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இந்த மாரி இடத்துல தூங்குறதுக்கு வந்து வரோம். சரி அதனால கிடைச்சது. அதனால ஒரு தூக்கம் போட்டேங்க. ஒரு 1/4 ஹவர் தூக்கம் போட்டேன். நல்லா இருந்தது. சுத்தி எல்லாருமே இருக்கும்போது தைரியமா நிம்மதியா ஒரு தூக்கம் தூங்குனேங்க. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? பாருங்கள் ஒரு இளம் விவசாயி ஒரு 4 ஏக்கரை குத்தகை எடுத்து இயற்கை விவசாயம் பண்ணி அதை வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்காரு. உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பார்த்த இந்த சந்தோஷம் எல்லாரும் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவர் பண்ணைக்கு வந்து 4 ஏக்கர் ஃபார்ம் எடுத்திருக்கேன்.
இதேமாரி கண்டிப்பாக இன்னொரு விவசாயியோட பண்ணைக்கு கண்டிப்பாக நான் போகிறேன். அதையும் வந்து லாக் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சரி, விவசாயம் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கும் சரி, அவங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடுது உங்கள் ரகுவரன். டாட்டா பை பை.